கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கமா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனத்தோட வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்துவின் நாளிலே வரும்போது ஆண்டவராக அப்ப நம்ம அப்பா வரும்பொழுது நம்ம வாழ்க்கை இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு. அந்த அந்த ஸ்திரியை பார்த்தீங்கன்னா விபச்சார ஸ்திரியை கையும் காலுமாக பிடிக்கப்பட்டு இயேசுனுடைய சமூகத்துல அவளை கொண்டு வர்றாங்க. எல்லாரும் கல்ல எறிஞ்சு அவளை ஆளை காலி. அப்ப ஒரு அந்த விபச்சார வேசனம் பாவம் பண்ணிட்டா கல்ல இருந்தே கொள்ளுவாங்க. அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்றான், இயேசுனுடைய பாதத்திலே நல்ல வேலைக்கு வேற எங்கேயும் போல, இயேசுடைய பாதம் வந்தா தான் நமக்கு விடுதலை. வேற எங்கேயும் போனாலும் விடுதலையே கிடையாது. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலை. அங்க சத்தியமாக இயேசுனிடத்துல போனா தான் நம்மளுக்கு அப்பாவுடைய சமூகத்துல போய் விழுந்தாதான் சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். ஆண்டுடைய கரத்துல விழுந்துடும். அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அந்த போய் தேவ சமூகத்துல ஏசப்போட காலை விழுந்த உடனே அவர் கீழே இருந்தார். உங்களை குற்றம் சாட்டப்படாத, உங்களுடைய பாவம் இல்லாத எவன் என்ன பண்ணாது அப்படி இருந்தீங்கன்னா கள்ளத்துக்கு என்ன பண்ணுவோம், உங்களோட எரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னாரு. கல்லை கொண்டு வந்து எரிய வந்தவங்க கீழே கொடுக்கிட்டோம். ஒருவேளை உங்களை கல்லை எறிவதற்காக, உங்களை குற்றம் சாட்டும்படியாக சோத்திரம் கொட்டி கொண்டிருக்கிற சத்துரு உங்க மேல கல்லை எப்ப எரியலாம், உங்களை எரிஞ்சு கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எனக்கு அருமையா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, முடிவு புரிந்து அவர் உங்களை என்ன ஸ்திரப்படுத்துகிற தேவன். உங்களுடைய குற்றச்சாட்டுகளை அவர் நீக்கிப்படுகிற தேவன். மோசையுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது பிசாசு விடமாட்டான், தர்க்கம் பண்றான். யூதாவை நீங்க வாசிங்கன்னா அந்த என்ன வசனம் போட்டிருக்கும், அவனை உடனே தேவத்தின் இறங்கி அவனை கடிந்து கொண்டான் என்று எழுத, தூசணமான வார்த்தை பேசாம கடிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டுகள், எதை எடுத்தாலும் குற்றச்சாட்டுகள். சோத்திரம். நம்ம என்னதான் செஞ்சாலும் சில குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோத்திரம். பிள்ளைகளை கண்டிக்கிறது நல்லது, குற்றம் சாட்டுகிறது வேற, இது வேற. நீங்க எல்லாம் போட்டு குழப்பிடக்கூடாது. சோத்திரம். குற்றம் சாட்டுகிற சத்துரு, குற்றம் சாட்டுகிற பிசாஸ். சோத்திரம் என்ன பண்றான், நம்மளை எப்ப விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறான். ஸ்தோத்திரம். எப்படியாவது ஒரு பாவத்துல மாட்ட வைக்கலாம், ஏதாவது பிரச்சனை மாட்ட வைக்கலாம். இவனை எப்படி மாட்ட வைக்கிறான், வகை தேடி சுற்றி தருகிறான். நீங்க தேடி போக தேவையில்லை, பாவம் உங்களை தேடி என்ன பண்ணும். இன்னைக்கு உங்க பாக்கெட்ல என்ன பண்ண உட்காந்துருக்கு, பாக்கெட்ல என்ன பார்த்துருக்குங்க, செல்போன். சோத்திரம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க டக்குன்னு உட்காந்து ஆன் பண்ணீங்கன்னா அது வாட்டு என்ன பண்ணும், நீங்க கேட்க முடியாது, அது என்ன பண்ணும், உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. அப்படி பாவம் மலிவாக குற்றம் சாட்டுகிற சத்துரு இன்னைக்கு எப்படியாவது ஜனங்களை தேவனை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமானங்களை போராடி கொண்டிருக்கிற சத்துரு. நீங்கள் நானும் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே இந்த குற்றச்சாட்டுக்கு இப்படிலாம் இருக்குப்பா சொல்லி தேவ சமூகத்துல நீங்க போகும் பொழுது அவளை பார்த்து அவர் சொன்னாரு, நீ போ, இனி என்ன பண்ணாது, பாவம் செய்யாது என்று அந்த ஸ்திரியை பார்த்து சொன்ன கர்த்தர். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, அவளை ஸ்திரப்படுத்தினான். ஒருவேளை உங்களை கல்லெறிந்து கொள்வதற்கு, உங்க குடும்பத்தை காலி பண்றதுக்கு, உங்களை காலி என்னென்னமோ காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். நீங்க தேவ சமூகத்துல, ஆண்டவர் சமூகத்துல, ஏசப்பா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுல இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வருகிறது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பா இருக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து போடுகிற அந்த கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும், உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டு. உங்களுக்கு யாரு பரிந்து பேசாம இருக்காங்க, இயேசு உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்காக பரிந்து பேசுவார். பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து, நம்மளை தேற்றும்படி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனால குற்றச்சாட்டுக்கு பயப்படாதீங்க. சோத்திரம். அதனால நம்ம உண்மை செஞ்சாலும் சில குற்றப்பாட்டு பண்ணுவாங்க, அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான எத்தனை குற்றச்சாட்டு வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து அந்த குற்றத்தை என்ன பண்ணுவாங்க, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கர்த்தருக்கு கேட்டதை சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் நானும் சிநேகிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, நம்மளை சிறப்பு இதுவரையும் தாங்கினவர், ஏந்தினவர், பலப்படுத்தினவர் உங்களை தப்புவிப்பார். ஒருவேளை சொத்து எத்தனை பேர் செயல பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை போட்டிருப்பாங்க, தேவையில்லாத குற்றச்சாட்டுல போது சிறையில் இருப்பாங்க. ஆனா ஆண்டவன் எத்தனையோ பேர் விடுதலையாக கொண்டு வந்திருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் ஒரு சுரண்டையில் ஒரு பகுதியில்
ஒரு கணவன் மனைவி, அவர் கணவர் ஏதோ ஒரு குடும்பம்னு தவறா பண்ண அவங்க குடும்பம், அவரும் தப்பு செய்யல, ஆனா அவர் சிறையில இருந்து கைது செய்யப்பட்டார். படிச்ச கண்ணீர் கொஞ்சம் தெரியல, கண்ணீரா வடிவம். சின்ன சின்ன குழந்தை விட்டு போனோம். எத்தனையோ வருஷம், 18 வருஷம் எனக்கு வாழ்க்கை நிம்மதி இல்லை, மறுபடியும் குற்றச்சாட்டு வந்தா என்ன சொன்னேன். கடைசியில ஒரு டாக்ஸி கொடுத்து அதை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த வார்த்தை அறிஞ்சு அவன் செவிக்க அறிஞ்சு, ஆண்டவரே சிறைச்சாலை இந்த குற்றச்சாட்டை தவறா மேல குற்றச்சாட்டை என்னை வெளியே கொண்டு உமால முடியும் சொல்லி ஜெபம் பண்ணான். ஆண்டவர் விடுதலையாக்கி 18 வருஷத்துக்கு பிறகு அந்த கணவர் தேடி என்ன பண்ண, அந்த மனைவியை தேடி வரும்போது அந்த பிள்ளை பெருசா, இந்த வாலிபுல பெருசா இருந்தான். ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தோடு இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உள்ள குடும்பங்கள் நீங்க சுரண்ட போல கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகள், உங்களையும் கர்த்தர் எந்த குற்றச்சாட்டு போல உங்க மாட்டி வச்சாங்க அதுல வெளியே கொண்டு வருவதற்கு அவர் நீதியுள்ள நியாயம் நிச்சயமா உங்களுக்கு நீதி செய்வார். பயப்படாதிருங்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எல்லா குற்றச்சாட்டுகளையும் கர்த்தர் நீக்கி போடுவீரா. அந்த உயிர் தழுந்த வல்லமைகளை ஸ்திரப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்போ வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.